வெல்கம் டு செந்தில்ஸ் குசின்ஸ் பேஜ். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது வந்து மாஹி மாஹி, இங்கிலீஷில், தமிழில் வந்து பர்லா மீன் சொல்லுவாங்க. அந்த மீனோட குழம்பு தான் வந்து சிம்பிளாக செஞ்சுக்கிறேன். அது வாங்க மெயின் பேஜுக்கு உங்களுக்கு கூட்டிகிட்டு போய் இப்போ காட்டுறேன். மாஹி மாஹி பர்லா பீஸ்ன்னு சொல்லுவாங்க, பர்லா மீன் சொல்லுவாங்க தமிழில். இது வந்து ஒரு 400 கிராம் பக்கத்தில் இருக்கும். இது க்ளீன் பண்ணி வச்சுருக்கு. ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து நம்ம வந்து புளியை வந்து நல்லா ஊற வச்சு நல்லா கரைச்சி நல்லா புளிஞ்சு வச்சுருக்கு. ஒரு ஜாரில் வந்து 2 தக்காளி, சின்ன சின்ன தக்காளி வந்து சேர்த்து அது கூட கொஞ்சம் சோம்பும் சேர்த்து நல்லா கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கு. இந்த பேஸ்ட்டு தான் வந்து நம்ம புளி கரைசல் கூட சேர்த்த போகிறோம். இப்போ அந்த புளி டொமேட்டோ கரைசல் கூட வந்து நம்ம கொஞ்சம் சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்திக்கிறேன், குமின் பவுடர் ரொம்ப கம்மியாக சேர்த்திக்கிறேன், தென் டர்மரிக் பவுடர் சேர்த்திக்கிறேன். இது கூட வந்து நம்ம உப்பு, காஷ்மீரி சில்லி பவுடர், அப்புறம் அசப்பட்டிடா பவுடர், பெருங்காயத்தூள் சேர்த்த போகிறோம். இப்போ அது கூட அசப்பட்டிடா, பெருங்காயத்தூள், அப்புறம் வந்து உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் நுணுக்கி போட்டிருக்கு. தென் முழு பச்சை மிளகா வந்து வாசனைக்காக போட்டிருக்கு. இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா கரைச்சி விட போகிறோம். இப்போ நல்லா கெட்டியாக கரைச்சி வச்சாச்சு. இன்னும் அடுத்தது நம்ம தாளிக்க வேண்டியது தான். தாளிக்கிறதுக்கு நான் வந்து கடுகு, அப்புறம் நம்ம வெந்தயம், கொஞ்சம் சீரகம் சேர்த்து தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆனியன், கார்லிக், ஜிஞ்சர், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் 4 கீராத அப்படியே முழுசாக பச்சை மிளகாயை போட்டு நம்ம தாளிக்க போகிறோம். இன்ஃபேக்ட் இந்த நம்ம ஃபிஷ் கறியில் செய்யும்போது, ஃபிஷ் குழம்புல செய்யும்போது வந்து மண் சட்டி பானையில் பண்ணால் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பட் நான் மண் சட்டி பானை ஈக்குவலாக வந்து ஒரு இதில் பேனில் தான் நான் பண்ண போகிறேன். இது வந்து சீசன்டு பேனு. இது கொஞ்சம் நல்லா அந்த மினரல்ஸோட இது இருக்கும். இதில் தான் நான் பண்ண போகிறேன். இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கு, கடுகு போட்டு தாளிக்க போகிறேன். இப்போ கடுகு பொரிஞ்சுன்னு வெந்தயம் போட்டிருக்கு. வெந்தயத்தை ரொம்ப நேரம் ரொம்ப வாட்டிடாதீங்க, ரொம்ப கொஞ்சம் கசப்பாயிரும். இப்போது வெந்தயத்தை கூட சீரகம் போட்டு இப்போது ஃப்ரை பண்ணிட்டுக்கிறேன். இப்போ வந்து இது கூட வந்து கார்லிக், ஜிஞ்சர், அப்புறம் கொஞ்சம் ஒரு 5 கருவேப்பிலை, அப்புறம் 4 முழுசாக பச்சை மிளகாய் போட்டு இப்போ நான் தாளிக்கிறேன். இதில் கார்லிக் வந்து இடித்து வச்சு தான் போடணும், போட்டால் தான் நல்ல மணமாக இருக்கும். அப்புறம் வந்து இஞ்சி வந்து நீளமாக கட் பண்ணால் போதும், ரொம்ப சின்ன சின்ன கட் பண்ணிடாதீங்க, அந்த டேஸ்ட் மாறிடும். இப்போது வெங்காயம் ஓரளவுக்கு வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம வந்து இந்த அரைச்சி வச்சுக்கிற அந்த டொமேட்டோ பேஸ்ட் எல்லாத்தையும் வந்து சேர்த்து போகிறோம். இப்போ வெங்காயம் வந்து லைட் ப்ரௌனிஷ் கலர் ஆனது இப்போ நம்ம வந்து அந்த கரைச்சி வச்சுக்கிற அந்த மசாலாவை சேர்த்த போகிறோம். இப்போ இது கூட வந்து நல்லா அந்த கரைசலை சேர்த்தி தேவையான அளவு தண்ணி சேர்த்தி, உங்களுக்கு வந்து கொஞ்சம் கெட்டியாக வேணுமென்னா தண்ணி சேர்த்த வேண்டியதில்லை, இல்லை கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணுமென்னா நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்தி இது நல்லா பாயில் பண்ணணும். உப்பெல்லாம் போட்டிருக்கு கரெக்டாக, அதனால் உப்பு போட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருக்கு, ஒரு 2 நிமிஷம் கொதிச்சுது. இப்போ வந்து நம்ம வந்து ஃபிஷ்ஷை வந்து சேர்த்திடலாம். இப்போ நான் ஃபிஷ்ஷில் சேர்த்திட்டு அது மேலே கொஞ்சம் கருவேப்பிலை திருப்பி சேர்த்திக்கிறேன். ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம கருவேப்பிலை சேர்த்துறீங்களோ அந்த அளவுக்கு இந்த மீன் குழம்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப சுவையாக இருக்கும். அதனால் வந்து கருவேப்பிலை திருப்பி சேர்த்திக்கிறேன். மீன் சட்டன் வெந்துடும். இந்த மாஹி வந்து கொஞ்சம் கெட்டியாக்கிறதுனால வந்து நம்ம கொஞ்சம் பரட்டி விடும்போது நல்லா கொஞ்சம் தைரியமாக பரட்டி விடலாம், அந்த உடஞ்சி போகாது. ஒரு 3 நிமிஷம் வச்சா போதும், வெந்துடும். அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒன்று உப்புவெல்லாம் பார்த்துட்டு பத்தலைன்னா நம்ம சேர்த்துக்கலாம். இல்லாட்டி இதோட அந்த மாஹி பர்லா மீன் குழம்பு வந்து முடிவடையுது. இந்த பேஜ் வந்து நீங்கள் பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இந்த பேஜ் வந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட்டு எல்லாம் சந்தோஷமாக இருங்க. God bless you all. Thank you for watching this video.